அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானவர்கள் மனிதர்களை சுமார் 5 பிரிவினர்களாக பிரித்தார்கள். ஒன்று உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். இந்த 5 நபர்களும் 5 பிரிவினர்களும் சீர்கெட்டு விடுவார்களேயானால் மக்களும் சீர்கெட்டு விடுவார்கள் என்று சொன்னாங்க. அதில் 5 பிரிவினர்களில் முதலாவது நபர்கள் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா. ஆலிம் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசாக இருக்கிறார்கள். இப்போ நபிமார்களுடைய கல்வியை, இல்மை, ஞானங்களை கற்று தேர்ந்தவர்கள் உலமாக்கள். அவர்கள் சீர்கெட்டு விடுவார்களேயானால் மக்கள் யாரிடத்திலே சென்று அந்த கல்வி ஞானங்களை பெற்றுக்கொள்வார்கள்? யாரை முன்மாதிரியாக நடந்து கொள்வார்கள்? யாரை அவர்கள் முன்மாதிரியாக ஆக்கி நடந்து கொள்வார்கள் என்று எஜமான் சொன்னாங்க. அதே போன்று இரண்டாவது வியாபாரம் செய்பவர்கள். அந்த வியாபாரிகள் மக்களை ஏமாற்றி மோசடி செய்ய ஆரம்பித்து விடுவார்களேயானால் யாரைத்தான் மக்கள் நாணயஸ்தர்களாக, மக்களுக்கு ஏமாற்றம் மோசடி செய்யாத நம்பிக்கையாளர்களாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னாங்க. அதே போன்று மூன்றாவதாக சொன்னார்கள், உலகத்தின் மீது பற்றற்ற ஜுஹுது, துறவரத்திலே இருக்கக்கூடிய நபர்கள். இவர்களும் உலகத்தினுடைய ஆதாயங்களை, உலகத்தினுடைய நேசத்திலே மூழ்கி விடுவார்களேயானால் மக்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக ஆக்கி கொள்வார்கள்? அதே போன்று மார்க்க அறப்போரிலே ஜிஹாது செய்பவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடாமல் அங்கு கிடைக்கக்கூடிய கனீமத் பொருட்களின் மீது இவர்களுடைய ஆசைகள் போய்விடுமேயானால் அங்கே இஹ்லாஸ் எடுபட்டு போய்விடும். எப்பொழுது இஹ்லாஸ் போய்விடுகிறதோ அந்த காரியத்தில் பலன் இல்லாமல் போய்விடும். எப்பொழுது இந்த மார்க்க அறப்போரிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கனீமத்தை மட்டுமே நாடி செல்பவர்களாக இருப்பார்களோ, அப்படி என்றால் எவ்வாறு மார்க்கம் மக்களுக்கு மத்தியிலே பரவ செய்யும்? மார்க்கம் பரவாதே என்பதாக எஜமான் சொன்னாங்க. அதே போன்று ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்களுக்கு ஒரு உதாரணத்தையும் எஜமான் அவர்கள் சொன்னார்கள். ஆடு மேய்ப்பவர்களை போன்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எவ்வாறு ஆடு மேய்ப்பவருடைய வேலை என்ன? அந்த ஆடுகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அந்த ஆடுகளை பாதுகாத்து அவைகளை கொண்டு செல்வதுதான் ஆடு மேய்ப்பவரினுடைய பொறுப்பு. ஆனால் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபரே ஓநாயாக மாறி விடுவாரேயானால் அந்த ஆடுகளை யார் பாதுகாப்பது? அதே போன்று ஆட்சியாளர்களே மக்களுக்கு எதிராக ஓநாய்களை போன்று ஆய்விடுவார்களேயானால் மக்களை யார் காப்பாற்றுவது என்பதாக எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்மை அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து நம் மூலமாக பல நபர்கள் நேர்வழி அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மை காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம் காரணமாக நம்மை பார்த்து ஒரு நபர் கூட வாழ்நாளில் வழிகேட்டில் சென்று விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.